வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராமனன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பூச்செடி தான். டிசைனாக வீட்டில் வைக்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன பூச்செடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே க்ளூ கன்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு புல் ஒரு எப்படி இருக்குமோ, ஒரு லீவ்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி சின்னதாக நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நான் போடுறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி வளைஞ்சி போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சைடில் லேயராக கோடு இழுத்து விட்றேன். இது டிசைன் எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் போடுறேன். இது போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. நான் வந்து ஒரு 5 பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அடுத்தடுத்து போடும்போது குறுக்களை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு லேயர் மாதிரி திரும்ப ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு தான் நம்ம இது ஓரளவுக்கு வந்து நீட்னஸில் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே மொத்தமாக போகிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம இதை பிரித்து எடுக்கும்போது கட்டாகாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து திக்னஸாக போடுறேன். ஓகே, இதை நம்ம வந்து காஞ்ச பிறகு வந்து இப்படி தான் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துருச்சு ரப்பர் மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 பீஸ் வந்து மீன் முள் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 140 ரூபாயில் ஒரு பெயிண்ட் இருக்குது, ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அது வந்து க்ரீன் கலரை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணும்போது தான் அதனுடைய அழகே பார்த்திங்கன்னா வெளியே வந்தது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ஒரு மீன் முள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. ஆனால் பெயிண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லுக்காக இருந்தது. ஓகே, இந்த பெயிண்ட் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரீத் வந்து ரொம்ப முடியாமல் தான் நானே பெயிண்ட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப ஒரு சேஃப்டியான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன், சின்னதாக ஒரு ட்ரே. பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்டிங் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி க்ளூ கன்னை யூஸ் பண்ணி திரும்பவும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். வெளியில் வந்து அழகாக தொங்குடுற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம செஞ்ச எல்லாமே வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் இது மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 20-30 ரெடி பண்ணி கூட இந்த ட்ரேலேருந்து வெளியே வர மாதிரி வச்சா சும்மா பார்க்க லுக்காக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி டிசைனிங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக வந்து இதை வந்து அந்த இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து எல் ஷேப்பில் இருக்கிற சைடில் அந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 2 ஒட்டி நான் வந்து கார்னரில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.